எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பஞ்சாங்க பற்றிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவது ஆடி மாத பலன்களில் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது, ப்ளஸ் கன்னி ராசியில் உள்ள வீட்டில் உள்ள அப்பா அம்மா, மாமனார் மாமியார், கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உத்தராயண காலம், பராபவ வருடம், ஆணி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 11/7/2026. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. கிழக்கு திசை நோக்கி போகிறதா இருந்தால் 1 டம்ளர் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, அல்லது 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். திதி துவாதசி திதி. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 8 மணி 39 நிமிடம் வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். யோகம் கண்டம் நாம யோகம். கரணம் கவளவ கரணம் மதியம் 12 மணி 55 நிமிடம் வரை, பின்பு தைத்துளை கரணம். சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் காலை 8 மணி 39 நிமிடம் வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். ரிஷப ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான். மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான். கடக ராசியில் குரு பகவான். சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான். கும்ப ராசியில் ராகு பகவான். மீன ராசியில் சனி பகவான். நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் மணிக்கட்டில் எழுதி வெற்றியாளராக நீங்களும் மாறுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட நாடி துடிப்பு துடிக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாக்குள்ளார எங்கே வேணாலும் உங்கள் ராசி அல்லது லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதற்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்கள் லைஃபுக்கு என்ன தேவை, திருமணம் நடக்க வேணுமா, இது உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறதா இருந்தாலும் உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான நம்பர் எழுதும்போது என் பையனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு மனதார நினச்சிட்டு எழுதுங்க. 100 நாளுக்குள்ளார நல்ல ஒரு வரன் உங்கள் குழந்தைக்கு அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், இடம் வாங்குறது விற்கிறது, வீடு வாங்குறது விற்கிறது, டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கணும், கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு, இது மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன உங்களுக்கு தேவையோ அதை நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதி நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 4242. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 56 மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72 கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 66. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 73 கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 90 துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93 விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80 தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 16. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தால் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 12.
மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 26 இதெல்லாம் காமனான ராஜநிலையோட எண்கள் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பர் அதிர்ஷ்டமானதா, பாஸ்வேர்டு நீங்கள் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு, ஏடிஎம் பாஸ்வேர்டு எல்லாம் சரியான நம்பரா தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அடுத்தது ஆடி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களோட ராசிநாதன் கன்னி ராசிக்கு வந்து புதன் தான். அவர் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்குறாங்க. ஓகேங்களா, 10ஆம் இடத்துல தன் ராசிக்கு வந்து 10ல் வந்து பயணம் செய்கிறாரு. இவங்களுக்கு இப்போ வேலையில் இருந்தால் தொழில் செய்யலாங்கிற ஒரு ஆர்வம் எண்ணங்கள் அதிகமாக வரும். திருமணமானவங்கள் தன்னோட மாமியார் மேல் மதிப்பு மரியாதை வந்து கண்டிப்பாக உண்டு. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த ஆசைகள் அதிகப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. நிச்சயமாக அதை வாங்குவாங்க. சில பேர் வாடகை ரொம்ப நாள் வராமல் இருந்துச்சுன்னா அந்த வாடகை வருமானம்லாம் வரப்போகுது. ரொம்ப நாள் சில பேர் பில்டிங் கட்டி கொடுத்துருவாங்க, கட்டி வச்சுருப்பாங்க, யாரும் வாடகைக்கு வர மாட்டாங்க. இதெல்லாம் இனிமேல் வாடகைக்கு வரக்கூடிய காலங்கள் இந்த ஆடி மாதம் முடிஞ்சு. தலை சார்ந்த பிரச்சனை மட்டும் வரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்ணாடி போகிறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துட்டு போகும் இந்த ஆடி மாதத்தில். ஓகேங்களா, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஓகேங்களா, எதிரிகள்னாலும் உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது. எதிரிகள் இருப்பாங்க கன்னிராசிக்கு, ஆனால் கடந்த 1.25 வருஷமாக எதிரினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. பயப்பட வேண்டியது இல்லை. ஓகேங்களா, ஒரே பயம் உங்களோட வாழ்க்கை துணையை நினச்சி தான் நீங்கள் வந்து பயப்படணும். ஓகே, மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆரம்ப கல்வியிலேருந்து ஓகேங்களா +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பணம் கட்டுறது அப்படிங்கிற அமைப்பு வந்து கொஞ்சம் அதிகப்படியான செலவாக தான் இருக்கும். சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் அற்புதமான ஸ்கூல், நல்லா சொல்லிக் கொடுக்கணும், நல்ல டீச்சிங் இருக்கணும், நல்ல லக்ஸரியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அதிகப்படியான செலவு செய்வாங்க மாணவர்களுக்கு. அது தவிர்க்க முடியாதான். மற்ற டிகிரி முடிக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. அடுத்தது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆடி மாதம் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட 2ஆம் அதிபதியே சுக்கிரன் தான் வருவாங்க. அவர் 12ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு, கேது வேற பார்வை. அப்போ வருமானத்தில் வந்து கொஞ்சம் தடைகள் வரலாம் அல்லது தாமதமாகும். ஒரு சில இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு 10 மணிக்கு வந்து பணம் வந்துடும், இன்னொருத்தங்களுக்கு 11 மணிக்கு தான் அக்கௌண்ட்டில் வந்து ஏறும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து குடும்ப செலவை தவிர்க்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம். அவர் போய் 12ல் மறைஞ்சிட்டாரு. அப்போ குடும்பத்துக்காண்டி நீங்கள் வந்து வீண் விரயம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆடி மாதத்தில். ஓகேங்களா, அந்த வீண் விரயத்தை சுப செலவாக மாற்றலாம். என்ன சார் பண்ணலாம்? ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கிறது, அல்லது குடும்பத்தோட ஒரு ஹோட்டலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றது, குடும்பத்தோட சினிமா தேட்டருக்கு போகிறது, குடும்பத்தோட ஒரு பிக்னிக் போகிறது. இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வீண் விரயம் வராது. ஓகேங்களா, சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து சின்ன சின்ன விரக்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். உடம்பு உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு வரும். சரிங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் கூட வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது இளைய சகோதரர், தம்பி தங்கச்சி ப்ளஸ் மாமனார் குறிக்கக்கூடிய 3ஆம் இடம். இது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் தான் வருவார். ஓகேங்களா, அவர் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு. அந்த 3ஆம் இடத்தை செவ்வாயும் குருவும் பார்க்கறனால தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அல்லது திருமணம் இருந்தால் மாமனார், ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான காலம். உங்கள் தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை துணை அப்படிங்கிற அமைப்பில் வந்து உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அல்லது உங்கள் தம்பிக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய காலம், உங்கள் தங்கச்சிக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு நினச்சிருந்தா திருமணம் ஆகக்கூடிய காலங்கள் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா குருவோட பார்வை, செவ்வாயோட பார்வை இருக்கிறனால நிச்சயமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களோட தம்பி தங்கச்சிக்கு திருமணம் ஆகக்கூடிய காலங்கள் தான். ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு சார் அப்படின்னா உங்களோட மாமனார் உங்களுக்கு வரக்கூடிய மாமனாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாமனார் மீது அன்பு எல்லாமே உண்டு. மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. மாமனார் வந்து வீடை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது கோயில் பக்கத்தில் வந்து வீடு கிடச்சிருக்கு, அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அடுத்தது தாய் ஸ்தானம் 4ஆம் இடம். பொதுவாக கன்னி ராசிக்கு 4 வந்து குரு தான் வராரு. அவர் வந்து உச்ச நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, தாய்க்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கன்னி ராசியில் பிறந்தவங்களோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டும். ஓகேங்களா, சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் அல்லது வந்து தழும்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. உங்களுக்கு உங்கள் அம்மானால இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து லாபங்கள் அதிகமாக உண்டு. ஆனால் இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும். வீடு வாகனம் வாங்கலாமா? கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான நேரம், நிச்சயமாக வாங்கலாம். சில பேர் வந்து செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக செகண்ட்ஸ்லேயே வாங்கக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும்.
ஓகே. அடுத்தது குழந்தைய பத்தி எப்படி இருக்கும்? கன்னி ராசியில பிறந்தவங்களோட குழந்தை 5ஆம் இடம்ங்கிறது, அ அந்த 5ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, 7ல இருக்கிறார் சனி பகவான். அந்த 5ஆம் இடத்த குருவோட பார்வையில இருக்கு. அப்போ உங்களோட குழந்தைகள் டீனேஜ் வயசுல இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாரி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். கௌரவம் கிடைக்கும். பரிசு பொருட்கள் கிடைக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இது வந்து அப் அண்ட் டவுன் மாரி இந்த 1 வருஷத்துக்கு. ஏன்னா குருவோட பார்வையே இருக்கு. அந்த இடத்த அதனால வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே கன்னி ராசியில பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு ஏற்றம், இறக்கம் இருந்த மாரியே தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இப்ப புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நன்மை, பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். ஆனா பஞ்சாயத்து ஆகி தான் வரும். ஓகேங்களா? குருவோட 7ஆம் பார்வை வந்து சுப பார்வையா நம்ம எடுத்துக்கக்கூடாது. 5, 9 மட்டும் தான் சுப பார்வை. ஓகேங்களா? அதனால வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் கிடைக்கிறது. அதிகப்படியான செலவு பண்ணா தான் கிடைக்கிறது. அந்த மாரி அமைப்புகள் வந்து உண்டு. அதே மாரி தப்பு செஞ்ச அரசியல்வாதி யார் இருந்தாலும், அவங்களோட தப்பு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆடி மாதத்துல. கன்னி ராசியில ஒருத்தர் பிறந்து அரசியல்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தால், இந்த காலகட்டம் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும். இந்த கன்னி ராசியோட பலன்கள தொடர்ச்சியா நாளைக்கு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு? திருமண யோகம் எப்படி இருக்கு? அப்பாக்கு எப்படி இருக்கு? தொழில் எப்படி இருக்குங்கிற நிகழ்வுகள் வந்து ஆடி மாத நிகழ்வுகள் நாளைக்கு வரக்கூடிய வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளத்துடன்.